கேட்டோம் அப்படின்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அஃபீஷியலாக தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறிகளையும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டம் அப்படின்றது எடுத்துக்காட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்துட்டு பல்காம் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 9 இடங்கள்ல அட்டாக் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக பல்பு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர் அப்படின்னு சொல்லி 3 மாநிலங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணியிருந்தாலும் ரெடியாக இருந்த நம்ம இந்தியன் ஆர்மி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்டாக் அப்படின்றத முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் மாறுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மசூத் அசார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்தியா அட்டாக் பண்ண 9 இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மசூத் அசாரையும் வந்துட்டு எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற முடிவோட தான் வந்துட்டு அவர் வந்து அந்த பகவல்பூர்ல அட்டாக் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த 10 பேரை மசூத் அசார் இழந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதி, தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட மசூத் அசார் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவங்கள் சூழவே வந்துட்டு அவங்களுடைய உறவினர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவங்களுக்கு வந்துட்டு இரங்கல் அப்படின்றத தெரிவிச்சிருக்காப்புல. இதுவும் வந்துட்டு இந்தியாவை கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவுக்கும் நம்ம மசூத் அசாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு. இந்தியாவில் நடந்த பல தாக்குதல்கள், அது நாடாளுமன்ற தாக்குதலாக இருந்தாலும் சரி, இல்லை உரி தாக்குதலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா 2019 இந்தியாவே உலுக்கி போட்ட புல்வாமா அட்டாக்காக இருந்தாலும் சரி, பதன்கோட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு 10 தீவிரவாத செயல் நடக்குது அப்படின்னா அதில் குறைஞ்சது 5க்காவது வந்துட்டு மசூத் அசார் தான் மூளையாக செயல்பட்டிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மசூத் அசாரை எப்படியாவது போட்டே ஆகணும், எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்றது இந்திய ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறி அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நாசக்கார வேலை அப்படின்றத பார்த்துருக்கான் மசூத் அசார் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ மசூத் அசாரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1968 தான் வந்துட்டு பாகிஸ்தானில் பிறக்கிறான். பிறக்கிறதுல மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஹெட் மாஸ்டராக இருக்காரு. 8th வரைக்கும் கராச்சியில் படித்தவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது கூட தொடர்பு அப்படின்றத ஏற்படுத்திக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்லேயே வந்துட்டு தீவிரவாத அமைப்புகளில் இவன் போய் ப்ராக்டிசஸ் அப்படின்றத எடுத்திருந்தாலும் ஆள் பார்க்க குட்டியாக கொஞ்சம் பருமனாக இருந்ததுனால தீவிரவாத அமைப்புகளே பார்த்தோம் அப்படின்னா இவனை ஒதுக்குறாங்க. இல்லை இவன் வந்துட்டு சண்டை போடுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்க மாட்டான், அட்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் என்னுடைய பாடி வந்துட்டு ஒத்துக்காது, என்னுடைய உடலமைப்பு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தீவிரவாத அமைப்புகளால் ஒதுக்கப்பட்ட மசூத் அசார் தான் இன்னைக்கு சர்வதேச பயங்கரவாதியா, தீவிரவாதியா மாறி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் டீச்சராக வேலை செஞ்ச மசூத் அசார் அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த மூளைச்செலவு பண்ணுறது இருக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு நமக்காக உயிரை கொடுக்கணும், பாகிஸ்தானுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும், காஷ்மீரை மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வேலை பார்த்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மூளைச்செலவு பண்ணி இந்த தீவிரவாத அமைப்புகளில் சேர்த்து விட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி மறுபடியும் இந்த தீவிரவாத அமைப்புகளில் போடணும் பல நாச செயல்கள் செஞ்சு காஷ்மீரில் அட்டாக் அப்படின்றத நடத்த தயாராக இருக்கும்போது தான் இந்திய ராணுவத்தால் கைது பண்ணி சிறையில் வைக்கப்படுறான் அப்படின்னே சொல்லலாம். பட் எப்படியாவது மசூத் அசாரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக 1999 என்ன பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் 24 அன்னைக்கு நேபாளம் காத்மாண்டுலேருந்து டெல்லிக்கு வரக்கூடிய இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம், அது பேர் கூட IC-814 அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அந்த விமானத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவிரவாத குழு 5 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்றது கடத்துறாங்க. கடத்தி கொண்டு போய் அன்னைக்கு தலிபான்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் அப்படின்றத வைக்கிறாங்க. ஃப்ளைட்டை வச்சதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் மசூத் அசார் உட்பட இன்னும் 2 தீவிரவாதிகளை சொல்லி அவங்க 3 பேரையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான் நாங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அன்னைக்கு வந்துட்டு பிரதமராக இருந்த வாஜ்பாய் சரி ஓகே இது வந்துட்டு ஒரு 150-200 பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இதில் வந்துட்டு நம்ம அதிரடியான முடிவுலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 தீவிரவாதிகளையும் விடுவிச்சு அந்த 150 பயணிகளை மறுபடியும் கொண்டு வராங்க. ஹைஜாக் பண்ணப்பட்ட அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை மீட்டு எடுத்து வராங்க அப்படின்னே சொல்லலாம். பட் வெளியே போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை மசூத் அசார் உருவாக்குறான். அந்த அமைப்பை உருவாக்குனதுக்கு அப்புறமா 1999 இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை உருவாக்குனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போலேருந்தே பல நாச வேலைகள் அப்படின்றத செய்ய ஆரம்பிக்கிறான். 2001 நாடாளுமன்றத்தையே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய கொந்தளிப்பு அப்படின்றத ஏற்படுத்துச்சு. ஸோ நாடாளுமன்ற அட்டாக்கை தாண்டி 2008 நடந்த மும்பை அட்டாக்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி
மாதிரி புல்வாமா அட்டாக், உரி அட்டாக், அதுக்கப்புறமா பதன்கோட் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பல சம்பவங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மசூத் அசார் தான் மூளையாவே செயல்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே பொறுமையிலேருந்து ஐநா இருக்காங்க இல்லையா, ஐநா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மசூத் அசாரை நீங்கள் தீவிரவாதியை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பகவல்பூர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு ஒரு சொகுசான நகரம் அப்படின்றதே உருவாக்கி மசூத் அசார் அங்கே ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாடாளுமன்றம் தாக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை புல்வாமா அட்டாக்காக இருந்தாலும் சரி, இதில் மசூத் அசார் தான் மூளையே அப்படின்னு சொல்லி இந்தியா ப்ரூவ் பண்ணாலும் கூட பாகிஸ்தான் சகல வசதிகளையும் கொடுத்து மசூத் அசாரை பாதுகாத்துக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இத்தனை நாளாக வெளி உலகத்துக்கு தெரியாமல் மசூத் அசாருக்கு பாதுகாப்பு அப்படின்றத கொடுத்த பாகிஸ்தான் இந்த அட்டாக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மசூத் அசாருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த போட்டோஸ் அப்படின்றதே வெளியாகி ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது இந்தியாவுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல போர் அப்படின்றது வந்துச்சுன்னா இந்தியாவால் பல வருஷங்கள் நீடிச்சு நிற்க முடியும். பட் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எரிபொருள் பற்றாக்குறைக்காக இருந்தாலும் சரி, 4 நாள் கூட போர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் போதும் பாகிஸ்தான் இப்படி ஒரு திமிராட்டம் ஆடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கும் எக்கச்சக்கமான எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த பாகல்காம் அட்டாக் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு திருப்பி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமும் இந்தியாவுடைய 3 மாநிலங்களை பாகிஸ்தான் டார்கெட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இதை இந்தியா சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆல்ரெடி அவங்களுடைய தாக்குதலை முறியடிச்சதுனாலேயே பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல ட்ரோன் செயலிழந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் இந்தியா வான்வெளி மூலியமாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட தடுக்கிறதுக்கு கூட போதுமான ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாருமே சொல்ற மாதிரி மேப்ல பாகிஸ்தான் இருந்த இடம் தெரியாம தொடச்சு போடணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்தியரையுமே கொந்தளிக்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.